கொஞ்சம் வெளியேறு. கரண், சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இங்க அபிராமிங்கிறது நான் தான். உங்களை விசாரிக்க தான் வந்திருக்கோம். ஆர்டர் எது? சார், இது வந்து நீங்க யாரு? என் தம்பி. ஓஹோ, நல்லதா போச்சு. இவரையும் சேர்த்து தான் விசாரிக்க வேண்டியிருக்கு. கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார், வீடு பூரா ஆர்கே இருக்காருன்னு தேடி பாருங்க. ஓகே சார். சார், என்ன? இது எங்களோட கடமை. வாங்க பேசுவோம், வாங்க. வாங்க. ஆர்கே காணாம போனதுனால உங்க பேர்ல வலுவான சந்தேகம் இருக்கு. சார், இந்த விஷயமா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏற்கனவே வந்து என்கொயரி பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்ச எல்லா டீடைல்ஸுமே நான் சொல்லிட்டேன். நீங்க சொல்லிருக்கலாம், அது அப்போ. இப்போ எங்களுக்கு வந்த சந்தேகம், ஒண்ணு ஆர்கேவை நீங்க மறைச்சு வச்சிருக்கணும், இல்ல கொலை பண்ணிருக்கணும். வாட்? சொல்லுங்க. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. சார், நான் ஒண்ணுமே பண்ணல, என்ன நம்புங்க. நம்புற மாதிரி நீங்க நடக்கலையே. வீட்டுக்கு வந்த ஆர்கேயோ மனசு நோக்கும்படி நீங்க பேசிருக்கீங்க. அவர் தற்கொலை பண்ணிக்க நீங்க தூண்டிருக்கலாம் இல்லையா? சார், நான் அவரை எதுவுமே பேசல. அந்த போட்டோல இருக்கிறது உங்க அப்பா தானே? ஆமா. பேரு ஜம்பு, கரெக்ட்? கரெக்ட். அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஆர்கே கூட பார்ட்னரா இருந்து பிசினஸ் பண்ணார்ல? ஆமா. அவருக்கும் ஆர்கேக்கும் பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டனே. எனக்கு அப்ப சின்ன வயசு, எதுவுமே ஞாபகம் இல்ல சார். அப்பாக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் கூட? சரி, இத பத்தி நான் அப்புறம் விசாரிச்சுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, ஆர்கே எங்க? எனக்கு தெரியாது சார். சொத்தெல்லாம் உங்க பேர்ல எழுதி வச்ச மனுஷனை தெரியாதுன்றீங்க. அதான் தெரியாதுன்னு சொல்றாங்களே மேடம். மிஸ்டர் ஷியாம், உங்ககிட்ட கேட்கும்போது மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க ஆர்கே மிரட்டி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. எங்க சந்தேகம் தீர்ற வரைக்கும் உங்களை தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஷியாம், நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க? என் ஆபீஸ்ல. மேடம், அவரை பேச விடுங்க. சொல்லுங்க ஷியாம். அக்கா ஆபீஸ்ல, அதாவது ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்ல. ஆமா சார். சார், அது ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் இல்ல, அபிராமி இண்டஸ்ட்ரீஸ். அதாவது உங்க பேர்ல மாத்திக்கிட்டீங்க. இந்த இல்ல. ஓ, சார், வீடு பூரா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், ஆர்கே இல்ல சார். அப்படியா? சரி, உங்க டிரைவர் எங்க? வெளில தான் இருக்காரு. அந்த டிரைவரை போய் பிடிச்சு வைங்க. எஸ் சார். டிரைவர் ஏன்? விசாரணைக்கு தான். ஆர்கே கிடைக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எங்க விசாரணை தொடரும். நீங்க வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாசம் ஆச்சு. அப்படியா? யோ, ஏட்டியா? யோ, வாயா. ஷாம், என்ன
டென்ஷனா இருக்கு. இந்த ஆர்கே காணாம போனதுல இருந்து எனக்கு தான் டென்ஷன் ஏறுது. ஷாம், நீ உடனே ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லி அவர் கையோட கூட்டிட்டு வா. அவர் வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சரிக்கா, நான் போறேன். ஷாம், ஜாக்கிரதை என்ன. சார், this is too much. நீங்க எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் என் பதில். நானும் ஆர்கே பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்தோம், ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு நாங்க பிரிஞ்சுட்டோம், நான் ஒத்துக்கிறேன். மறுபடியும் ஒரு நட்பு ஏற்பட்டுச்சு, அது காரணம் என் சம்பந்தி அபிராமி, அதையும் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்னையும் ஆர்கே காணாம போனதையும் சம்பந்தப்படுத்துறது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்கு. இது பாருங்க சார், எனக்கும் ஆர்கே காணாம போனதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மிஸ்டர் சீனிவாசன், உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுறோம். உண்மையை சொல்லுங்க சார். அவருக்கு ஒண்ணும் தெரியாது சார். மா, நீங்க பேசாதீங்கம்மா. இங்க என்னோட என்கொயரிக்கு நீங்க இடைஞ்சல் பண்ணீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் விசாரிக்க வேண்டி வரும். பரவாயில்லையா? சார், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அப்ப நடந்ததை சொல்லுங்க தம்பி. என்ன சார் நடந்ததுன்றீங்க? ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்றேன்ல. சார், நீங்களும் உங்க சம்பந்தி அபிராமியும் சேர்ந்து ஆர்கேவை என்னமோ பண்ணிட்டீங்க. நீங்களா ஒத்துக்கிட்டீங்கன்னா தண்டனை கம்மி சார். சார், இதுனே என்கொயரியில மிரட்டலா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க மேடம். இது பாருங்க சார், நீங்க மிரட்டி கேட்டாலும் சரி, சாஃப்டா கேட்டாலும் சரி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற பதில் தான் உண்மை. இதை நான் எங்க வேணா வந்து சொல்ல தயார். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி இப்படி வந்து மிரட்டாதீங்க. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். நீங்க எங்க போனாலும் நாங்களும் விட மாட்டோம் சார். ஆர்கேவை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் அதை உடனே எங்களுக்கு வந்து நீங்க சொல்லுங்க. சரி, சொல்றேன் சார். ஷாம், போன விஷயம் என்னாச்சு? அக்கா, நமக்கு டைம் சரியில்லக்கா. என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஸ்ரீனிவாசன் என்ன சொன்னாரு? அவர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவரையே போலீஸ் கேள்வி மேல கேள்வி கேட்டு குடஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரம்யாவோட மாமனாரு, மாமியாரு, புருஷன் எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து போய் நிக்கிறாங்க. ரொம்ப பரவாயில்லக்கா, அந்த ஆள் மூஞ்சில பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. ஐயோ, அவருக்கும் அதே கதிதானா? ஏன் இந்த போலீஸ் இவ்வளவு ஸ்பீடா இருக்கு? கோர்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதான் இந்த இன்டென்ஸ் என்கொயரி. நம்ம டிரைவர் ராஜனை வேற கூட்டிட்டு போயிருக்காங்க. நமக்கே இவ்வளவு பயமா இருக்கும்போது அவன் ஏற்கனவே சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருப்பான். எனக்கு இதெல்லாம் சரின்னு படல ஷாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஆர்கே எங்க போய் தொலைஞ்சாரு? ஒரு தடவை வந்து போலீஸ் கிட்ட முகத்தை காமிச்சு அதுக்கப்புறம் செத்த கூட பரவாயில்ல. என் பிராணமே போகுது. அந்த ஸ்ரீனிவாசன் வந்து எனக்கு பக்கபலமா இருப்பாருன்னு பார்த்தா அந்த ஆர்கேனால அவருக்கும் பிரச்சனை. நமக்கு தெரிஞ்ச வக்கீல் அவங்க பக்கம். இந்த போலீஸ் வர அடிக்கடி வரவே சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணணும் புரியல ஷாம். காசு பணம் இருந்தா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம்னு பார்த்தேன். ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அக்கா, மனசு தளர விடாத. முடியல ஷாம், முடியவே முடியல. என் தைரியம் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இது எல்லாம் அந்த சாந்தியால நினைக்கும் போது அவள. என்னக்கா, ஆர்கேக்காக வந்த போலீஸ் இப்ப சாந்திக்காக இந்த வீட்டுக்கு வரணுமா? ஐயோ, போலீஸா? இருக்கிற பிரச்சனை போறாதுடா. வேணவே வேணாம். என்னையா சொன்னடா? அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க சார். என்னடா அடிக்க வேணாம்? உங்களுக்கு தெரியாது சார். உண்மையை சொல்லல, உன்னை போட்டுருவாங்க. உண்மையை சொல்லிட்டா? என்னையா பாக்குற? டீ குடிச்சு முடிஞ்சதும் அடுத்து உன்னோட கச்சேரி தான். எனக்கு ஒண்ணும் தெரியாது. யோ, இங்க வாயா. சார்,
உத வேண்டாம்னா ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார் வண்டி ஓட்டுவேன், மாசம் மாசம் சம்பளம் வாங்குவேன், அவ்வளவுதான் சார் தெரியும், வேற எதுவும் தெரியாது. இப்பதானே சொன்னேன் பொய் சொல்லக்கூடாதுன்னு. ஆ? ஒரு டிரைவருக்கு தெரியாத ரகசியமாடா? மவன நீ இப்ப உண்மையை சொல்லல துவைச்சு காயப்பட்டுரும். சொல்லுடா. உங்க மேடம் என்ன கோவக்காரங்களா? தப்பு பண்ணா கோச்சுக்குவாங்க, மத்தபடி தங்கம் சார். எந்த ஊரா நீ? குடியாத்தம் சார். எவ்வளவு நாளா வேலை பாக்குற? 1 வருஷமா வேலை பாக்குறேன் சார். அபிராமி வீட்டுக்கு ஆர்கே வந்தாரா? வந்தாரு சார். உங்க மேடம் அவரை திட்டினாங்களா? இல்ல சார். வேற என்ன தெரியும் உனக்கு? பெரியவர் வந்தாரு சார், உள்ள போனாரு, வெளியே வந்தாரு, அது மட்டும் தான் தெரியும். அவ்வளவுதானே? ஆமா சார். எதுவும் தெரியாதுல்ல? தெரியாது சார். தெரியாதுல்ல? தெரியாது சார். உண்மை சொல்றேன் சார், உண்மை சொல்றேன் சார். 340. எஸ் சார். இவ சொல்றதை எழுதிக்கையா. அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். கையெழுத்து போடு. நான் போலாமா சார்? இப்ப போ. எப்போ கூப்பிட்டாலும் வரணும். சரி சார். வரேன் சார். போ. இந்த ஆர்கே எங்க போய் தொலைச்சாரு? என்கிட்ட அவர் சொத்தை பறி கொடுத்துட்டு என் நிம்மதியை பறிச்சுட்டு போயிட்டாரு. நான் இப்ப எங்கேயும் போய் அவரை தேடுவேன். ஆனா போலீஸ் தேடுறதுக்குள்ள நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும். இல்லைன்னா நம்ம நிம்மதியாவே தூங்க முடியாது. என்னை எவ்வளவு சோதனையில தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. அந்த போலீஸ் வேற ஒரு பக்கம். நான் உண்மை பேசினா என்ன நம்ப மாட்டேன்றாங்க. ஒரு காலத்துல நான் போய் சொல்லும் போது எல்லாரும் என் மாமனார், என் மாமியார், என் குழந்தை எல்லாருமே என்ன நம்பினாங்க. இப்போ உண்மை பேசும்போது ஒருவேளை போலீஸா இருக்குமோ? மறுபடியும் நாளைக்கு என்கொயரியா? ஹலோ. என்ன எவ்வளவு நேரம்? போன் எடுக்கவே பயமா இருக்கா? நீங்க யாரு? நான் யாருன்னு தெரியணுமா இல்ல ஆர்கே வேணுமா? ஆர்கே பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்ப சொல்லுங்க. சும்மா சொல்றதுக்கு நான் என்ன ஹெல்ப் லைனா வச்சிருக்கிறேன்? எவ்வளவு பெரிய நெட்வொர்க், எவ்வளவு பெரிய மேன் பவர். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? பணம் தான். எவ்வளவு? ஜஸ்ட் 25 lakhs. 25 லட்சமா? என்ன என்னமோ உங்க அப்பா விட்டு பணம் மாதிரி யோசிக்கிற? நீயே உன் மாமனாரை ஏமாத்தி பறிச்சது தானே? இருந்தாலும் அவ்வளவு கேஷ் என்கிட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப இடத்த சொல்றேன், அங்க பணத்தை கொண்டு வர்றேன். அதுக்கப்புறம் ஆர்கே எங்க இருக்காருன்னு நான் சொல்றேன். நான் எப்படி உங்களை நம்புறது? நம்மளன்னா உனக்கு தான் நஷ்டம். நான் சொல்ற இடத்துக்கு கண்டிப்பா பணத்தோட வர்றேன். சரி, சொல்லுங்க. சரி, வரேன். ஒரு நிமிஷம். என்ன? போலீஸுக்கு போன நான் ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுவேன். எதுக்கு? உன்னை பார்சல் பண்ணி அனுப்ப. இல்ல, போக மாட்டேன். என்கிட்ட இப்ப அவ்வளவு கேஷ் இல்லையே. எல்லாமே ஹோட்டலுக்கு போயிடுச்சு. திடீர்னு நான் இவ்வளவு பெரிய அமௌண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்? எவ்வளவு வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கந்து வெட்டிக்காரங்கிட்ட கேட்க வேண்டியதான்.
மேமோ. வணக்கங்க மேமோ. என்னை விரட்டி விட்டாலும் பரவாயில்லைங்க, மறக்காம கூப்பிட்டீங்க. ஆமா, எதுக்கு நீ மட்டும் போன? உங்களுக்கு எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேனுங்க. உங்கள்கிட்ட தான் கோடிக்கணக்கான பணம் பேங்க்ல இருக்குதாச்சே. ரொக்கமா உடனடியா எனக்கு பணம் தேவைப்படுது. ஏனுங்க மேம, அவ்வளவு அவசரமா போச்சுங்களா இந்த ராத்திரியில பணம் வாங்குற அளவுக்கு? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத பேச்சு. உனக்கு தேவை வட்டி, காரணம் கிடையாது. புரியுதா? அதுவும் வாஸ்தவம் தானுங்க மேம. உங்க மேல வச்சிருக்கிற ஒரு மரியாதையில கேட்டு போட்டனுங்க. சரி, நான் இதை எடுத்துட்டு போலாமா? இருங்க மேம, ஒரு நிமிஷம் போருங்க. நம்ம கொலை வழக்கம்னு ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? என்ன? அங்கங்க உங்க கையெழுத்த கொஞ்சம் பேப்பர்ல போட்டீங்கன்னா மேம தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஏதோ பேசுறேன்னு. சரி, குடுங்க. உங்க லெவலுக்கு மேம இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டுங்க. என் லெவல் என்னன்னு எனக்கு தெரியும். இந்தா. லட்சுமி கொஞ்சம் சூதானமா எடுத்துட்டு போங்க மேமோ. ஆம், உன் வண்டி கொஞ்சம் ஆகட்டுங்க ஆகட்டுங்க. அம்மனி சாமி, இப்பதான் நம்ம வலையில வந்து விழுந்துருக்கிறீங்க. போக போக என்ற வேலை என்னன்னு காமிக்கிறேன்.